கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 19ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, பாத்திரத்தில் பங்கெடுப்பதன் மூலம் கிடைக்கும் நித்திய ஜீவனுக்கான வாக்குறுதி. அன்பானவர்களே, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களிடம், நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28 கூறினார். வேதாகமத்தின்படி இரத்தம் என்பது பலியான ஜீவன் அல்லது பலியான பரிபூரண வாழ்க்கைக்கு அடையாளமாகும். இந்த பாத்திரத்தின் மூலம் தேவன் வாக்குறுதி அளித்த புதிய உடன்படிக்கையானது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதுவே மனித குலத்திற்கு எக்காலத்துக்கும் நித்திய ஜீவனுக்கான வாக்குறுதியை வழங்குகிறது. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தம் சிந்தப்படுவது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதை குறிக்கிறது. ஏனெனில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 22 படி, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக தமது இரத்தத்தை சிந்தினார். அவருடைய அந்த பாவமற்ற இரத்தம் எல்லா மனிதர்களுக்குமான மீட்கும் பொருள் ஆகும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இப்படியாக இந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் தேவன் நம்முடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூறுவதில்லை என்று வாக்குறுதி அளித்து நமக்கு மன்னிப்பு வழங்குகிறார். இதை நாம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் வசனம் 12, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். இதை போல கர்த்தர் இயேசு யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறினார். மேலும் இந்த சுவிசேஷ யுகத்தில் சபையாகிய நாம் அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதன் பின்னர் நாம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதன் மூலம் நம்மை அர்ப்பணித்து பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் துன்பங்களில் நாம் இவ்வாறு பங்கு பெறும்போது அது நமக்கு ஆவிக்குரிய இயல்பில் நிலையான நித்திய ஜீவனை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் இயேசு, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்னது சபைக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாகும். சபை இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவது என்பது கிறிஸ்துவை போன்று நாம் துன்பங்களை அனுபவிப்பதை குறிக்கிறது. மேலும் பாத்திரத்தில் பங்கு என்பது புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் கொண்டுள்ள ஐக்கியமாகும். எதிர்காலத்தில் உலகம் அப்பத்தின் தகுதியினால் ஜீவன் பெறுமே தவிர இந்த பலியின் பாத்திரத்தில் பங்கு பெறுவதில்லை. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 29 கூறியது போல, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், இது தற்போதைய துன்பங்களுக்கு பிறகு நமக்கு கிடைக்க போகும் உன்னத மகிழ்ச்சி குறிக்கிறது. அவருடைய இரத்தம் இஸ்ரேலுக்கும் உலகிற்கும் உடன்படிக்கை உறுதி செய்கிறது. இதற்கு முன்பாக சபை அழியாமை நிலைக்கு மாற்றப்படுகிறது. உலகம் நிபந்தனைக்கு உட்பட்ட நிலையான நித்திய ஜீவனை பெறும். இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஜீவன் மீதான விசுவாசத்தை புதுப்பிக்கிறது. அதே சமயம் இதை அசட்டை செய்யக்கூடாது என்ற எச்சரிக்கையையும் நமக்கு வேதம் தருகிறது. கர்த்தர் இயேசுவின் பலியின் புண்ணியத்தை அசட்டை செய்தால் அது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவாகும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளை நமது தியானத்தின் தலைப்பு, நாம் அநேகராய் இருந்தும் ஒரே அப்பமாய் இருக்கிறோம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.